கர்த்தர் உன்னை தினமும் தேடி வரா என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை தேடி வந்து அவருடைய வார்த்தை மூலமாக நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நம்மோடு கூட இருந்து நமக்கு தேவையான எல்லாம் சந்தித்து கொண்டிருக்கிறார். இந்த அன்பு தேவன் நம்மை தேடி வருகிற தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும். அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார். ராஜா அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ராஜா. அவங்கள்ட ஒரு ராஜ்யம், பெரிய ராஜ்யங்கள் இருந்துச்சுன்னா அவங்கெல்லாம் தலைமைத்துவத்தில் பெரிய இருந்தாங்கன்னா கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்து ஞானத்தை பெற்று அவர்கள் வாழ்ந்து அந்த 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 நாட்டை எப்படி வாழ வேண்டும் என்று அவர்கள் அந்த ரீதியில் அவங்க நினைப்பாங்க. அந்த மாதிரி ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தார். அந்த தாவீது ராஜா மாதிரி அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தான். பாருங்கள், அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்ததுனால தான் அந்த கோலியாத்தை அவன் ஜெயிக்க முடிஞ்சது. பாருங்கள், அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தான். ஆனால் மற்றவர்கள்லாம் எல்லாருடைய மனம் கலங்கி போயிருந்தது. இந்த பெலிஸ்தீனை எப்படி அடிக்க முடியும் அப்படின்னு. அவ்வளோ பெரிய ராட்சதன் வந்து முன்ன நிற்கிறான். ஆனால் அந்த தாவீதினுடைய உள்ளமை பாருங்கள், கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்தது. அதனால தான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்ததுனால அவன் என்ன செஞ்சான், ஈஸியாக அவனை வெற்றி சேர்ந்தான். பாருங்கள், உன்னதமானுடைய தயவினால் அசைக்கப்படாத இருப்பான். உன்னதமானுடைய தயவு தேவன் பாருங்கள், அவர் நம்முடைய கர்த்தர், நமக்குள்ளே இருக்கிற உன்னதமான கர்த்தர். ஆக நீங்கள் எந்த விதத்திலுமே அசைக்கப்படாத இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் சரி தான், உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை கொஞ்சம் நிமிஷமோ இல்லை கொஞ்சம் நாட்கள்லேயே அது நீங்கிவிடும். அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்குள்ளே இருந்து வேலை செய்ய ஆரம்பிப்பார். வரும், இந்த உலகத்தில் இருந்தாலே பிரச்சனை உண்டு, ஆனாலும் அதிலிருந்து சுலபமாக நீக்குவார். அந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ பெரிய மலை மாதிரி பிரச்சனை வந்து சும்மா சாதாரணமாக போயிட்டேன், என்னை அசைக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் என் மேல் இருக்கிறாரு. அப்போ நான் என்ன செஞ்சேன், கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சேன், ஆகையால் நான் செழித்திருக்கிறேன். அதான் சொல்கிறார், நீ என் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது நான் உன்னை அசைக்கப்படாமல், அதாவது எதுக்குமே உனக்கு குறைவில்லாமல், நீங்கள் செல்வத்தில் குறைவு இருந்தாலும் இந்த மாதம் முழுவதும் பாருங்கள் உங்களுக்கு ஒரு குறைவு இருக்காது. பாருங்கள், எல்லா நாளும் வர்ற மாதம் நினச்சிடலாம், செல்வங்களிலே உங்களுக்கு அள்ளி கொடுக்குற தெய்வன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இந்த அசைக்கப்படாத அதனால தான் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகளை நாம் கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து அதில் நம் மனதை பொருத்தி வாழும் பொழுதுதான் வெற்றி கிடைக்கிறது. வெறும் வாக்குத்தத்தத்தை மட்டும் நீங்கள் கேட்டுட்டால் மட்டும் போதாது. பைபிளில் 6000 வாக்குத்தத்துக்கு மேலே இருக்குது. அதை படித்தா மட்டும் போதாது. அதன்படி நாம் நடக்க ஆரம்பிக்கணும். அதே விசுவாசம் ஆரம்பிக்கணும். அதே நம் மனதில் திரும்ப 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 சொல்ல ஆரம்பிக்கணும். சும்மா அப்படி படிச்சுட்டு விட்டுட்டானா ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அந்த தேவன் பாருங்கள், நமக்கு பாதுகாக்கும் தேவன் எப்படி அதை சொல்லி கொடுக்குறார் பாருங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது உன்னதமான தயவை நாம் பெறுகிறோம். அவருடைய தயவை பெற்று நம்முடைய வாழ்க்கையிலே சிறப்பாய் வாழ்கிறோம். ஆகத்தான் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வந்து அதை எதை செய்கிறார், இப்படி வார்த்தைகளை கொண்டு நீ இப்படி வாழ், விசுவாசத்திலே வாழ். நீ விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்குது வாழ்க்கையிலே, என்னுடைய வார்த்தையை கேட்டு அதை நீ விசுவாசித்து அதே நீ சொல்லி அதன் மேலே நீ கீழ்ப்படிந்து, அந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து அதை நீ கீழ்ப்படியும் பொழுது என்ன நடக்குது, நீ அந்த கீழ்ப்படிந்து அந்த வார்த்தை எடுத்து உன்னுடைய மனதில் பொருத்தும் போது என்ன நடக்குது என்றால் உள்ளுக்குள்ளாக அது விளைய ஆரம்பிக்கிறது. எப்படி ஒரு விதை வந்து உள்ளத்துக்குள்ளே போட்ட உடனே அது எப்படி நடக்குது, உடனே அது கனி தராது. அது மெதுவாக தான் செய்யும். அதனால தான் நீங்கள் தினமும் அது வார்த்தைகளை கேட்க உங்களுடைய உள்ளம் மிக மகிழ்ச்சியாக, அதுதான் தேடி வந்து வார்த்தைகளை கொடுக்குற இந்த தேவனை நீங்கள் ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த உலகத்தில் நன்மைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் ஏராளமாக கொட்டி கிடக்கிறது. அதனால தான் தேவன் சொல்கிறார், தாகம் உள்ளவர் மேல் நான் தண்ணீர் ஊற்றுவேன் என்று. உங்களுக்கு தாகம் இருக்கிறதா, உங்களுடைய அந்த தேவன், அந்த வார்த்தையின் ஜீவனமாக இருக்கிற அந்த தேவன் இந்த உலகத்திலே அவர் உங்களுக்காக வந்து மரணமடைந்து எல்லாத்தையும் வெற்றி சிறக்க பண்ண அந்த தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். எதை பற்றியும் சோர்ந்து போவாங்க, அதை பாதுகாத்து உங்களை வழி நடத்துவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.